மாணவர்களுக்காக வேண்டி துவா செய்யறார். இதெல்லாம் தாண்டி தனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஒரு பழக்கம். அந்த காரணத்திற்காக வேண்டி அவருடைய சிரமத்திற்கு துவா செய்யறார். யா அல்லாஹ் இந்த சகோதரனுடைய சிரமத்தை நீ நீக்குவாயாக, இல்ல யா அல்லாஹ் அந்த சகோதரனுக்கு என்ன செய், அவருடைய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கார், அவருடைய நோயிலிருந்து அவரை நீ பாதுகாப்பாயாக என்பதாக துவா செய்யறாருன்னா, தனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அடியானை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைவதை விட தன்னை சார்ந்தவர்கள், தன்னுடைய உறவினர்கள், தனக்கு பழக்கமானவர்களுக்காக வேண்டி ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சா அந்த அடியானை அல்லாஹ் மிகவும் அதிகமாக நேசிக்கிறான். அது மட்டுமல்லாமல் அவர் அடுத்தவருக்காக வேண்டி என்ன கேட்டாரோ அதை அல்லாஹ் இவருக்கு வழங்கிடுறான். அடுத்தவருக்காக வேண்டி நோயினுடைய ஆரோக்கியத்துக்காண்டி கேட்கிறாருன்னா இவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அவருடைய கடுமையான வியாதிகள் நோய் நொடிகளை விட்டு அல்லாஹ் இவரை பாதுகாக்கிறான். காரணம் என்னன்னா, இவர் ஒருத்தருக்கு துவா கேட்கும் பொழுது இவருக்கு பின்னால் இருந்து ஒரு மலக்கு சொல்றாரு, யா அல்லாஹ் இந்த சகோதரன் யாருக்காக வேண்டி கேட்கிறானோ, என்ன கேட்கிறானோ அதை நீ இவருக்கு தருவாயாக என்று நமக்காக வேண்டி ஒரு மலக்கு துவா கேட்கிறாரு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப இந்த துவாவுல அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றானா, ரப்பனா குஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக. முதல்ல தனக்காக வேண்டி கேட்கக்கூடிய வார்த்தை ரப்பனா குஃபிர்லி, எங்கள் இறைவா என்னை மன்னிப்பாயாக, வலி வாலிதைய எங்கள் பெற்றோர்களையும் மன்னிப்பாயாக, வலி முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், இன்னும் முஃமின்களையும் அந்த தீர்ப்பு நாளில் நீ மன்னிப்பாயாக என்ற துவாவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இந்த பெற்றோர்கள், இரண்டாவது பெற்றோர்கள், வழி வாலிதைய பெற்றோர்களை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் 17வது அத்தியாயத்துல 23, 24 அந்த 2 வசனங்கள்ல ஒரு 9 வகையான